ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரோட்டா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் 1 kg மைதா எடுத்திருக்கேன். அதில் 3/4 கிலோ நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நான் எடுத்திருக்கிற மைதா பார்த்திங்கன்னா நாகா பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் மைதா ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் சோடா உப்பு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா கிடையாது, சோடா உப்பு. அடுத்ததாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நமக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்து மாவு பதமாக பிணைஞ்சிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக பிணைஞ்சிக்கோங்க. அதாவது எப்படி இருக்கணும்னா, நம்ம சப்பாத்திக்கு பிணையிற இல்லையா மாவு, அதை விட கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் நம்ம சாஃப்ட் ஆக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை மாவை நல்லா அடித்து பிணைய போகிறோம். இப்படி நம்ம அடித்து பிணையும் போது உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மாவை அடித்து பிணைங்க. தேவைப்படும் போது ஆயிலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம கையிலையும் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டி தட்டி பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் டஃப் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ஊற வச்சுட்டு திரும்பி நம்ம பரோட்டா விசிறும்போது நல்லா அழகாக விரிஞ்சு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நம்ம நல்லா அடித்து பிணைஞ்சிருக்கோம். ஸோ மாவு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இழுக்கும்போது உங்களுக்கு அப்படியே அழகாக வரும். ஸோ இதை இப்போது அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி இந்த மாதிரி தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 2 மணி நேரம் இதை நம்ம ஊற விடணும். இப்போ மாவு 2 மணி நேரம் நம்ம ஊற விட்டுட்டோம். மாவு எடுக்கும்போதே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ உங்களால் கண்டிப்பாக இந்த மாவு எடுக்கும்போது ஃபீல் பண்ண முடியும். இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளோரில் போட்டு நல்ல மாவை அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்படி எடுக்கும்போது மாவு ரொம்ப சாஃப்டாயிரும். அதனால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நம்ம நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம். இப்போ பவுல்ஸ் எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாவை நல்லா நம்ம 2 விரலுக்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு அழுத்தும் போது மேலே இந்த அழகாக வரும், அந்த பவுல் மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வைக்கணும். கையில் ஒட்டுது அப்படின்னா ஆயில் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி மாவை புஷ் பண்ணி மேலே இந்த மாதிரி உருண்டை எடுத்து தனியாக வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி பால்ஸ் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது மேலே நம்ம மறுபடியும் கொஞ்சமாக ஆயிலை அப்ளை பண்ணிக்கிறோம். இதை அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நான் அந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். சப்பாத்தி கட்டையால் நம்ம எடுத்து தேய்ச்சிக்கலாம். ஸோ தேய்க்கிறதுக்கு முன்னாடி கீழேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரளவு தேய்ச்சிட்டு மேலேயும் கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஸோ அழுத்தம் கொடுத்து அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அகெயின் கீழே கொஞ்சமாக ஆயில் விட்டு
இந்த மாதிரி நீங்கள் விசிற ஆரம்பிங்க. ஸோ இது வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கு கிழிஞ்சிரும். அதனால் பொறுமையாக அப்படி விசிறி கொடுத்துட்டு சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மாவு பார்த்து பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஓட்டை விழுந்துடும். ஓட்டை விழுந்தால் நீங்கள் வந்து இழுக்க முடியாது. அதனால் இதை கொஞ்சம் பார்த்து இப்படி இழுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இழுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சுருட்டி ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவுமே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏர் பபிள்ஸ் உள்ளே இருக்கிறது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒன்று மட்டும் எடுத்து நான் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், தட்டும் போதே தெரியுது நல்லா ஓரத்தில் புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். தட்டும்போது விரலால் தட்டாதீங்க, உள்ளங்கையில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்படி கல்லில் போடும்போது கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ கல்லை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பரோட்டா போடுங்க. போட்டுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ தான் வந்து ஆயில் வந்து விட்டுக்கணும். ஸோ ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இப்படி மறுபடியும் திருப்பி போட்டுட்டு அது மேலே லைட்டாக மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே பரோட்டா போடும்போது ரொம்ப ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு ஆயில் தேவைப்படாது, கொஞ்சமாக தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரத்துலலாம் நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த பரோட்டா வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சு ஒன்றா தட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.